வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பில்டிங் பக்கத்துல தான் நிக்கிறோம். இந்த பில்டிங்க பாருங்க, இந்த இப்ப கட்டுப்பட்ட பில்டிங் ஒன்று இஞ்சால பக்கம் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்படுது. இதெல்லாம் 100 ரூபா தானே? 100. டிராகன் ஃப்ரூட் 1500 கிலோ 1500 பரவாயில்ல. நம்ம ஏரியாவில் வந்து 3000-4000 கிட்ட போகுது. மட்டக்களப்பு அண்ணா. மட்டக்களப்பு அண்ணோட பேர் என்ன? சிவராஜானு. எத்தனை வருஷம் அந்த தொழில் பண்றீங்க? நான் வந்து இப்போ 4 மாசம். 4 மாசமா சொந்த இடம் இந்த இடம் தான். உங்களோட கடையா இல்ல ஓனர்? 600 எல்லாம் சேல்ல தான் போட்டுருக்கு. இந்த பக்கம் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா சேல்ல வந்து உடுப்புகள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். சிங்களம் தான் படியே தான் தமிழ் மொழி வந்து பயன்படுத்துறது. அதிகமான மக்கள்கிட்ட வந்து தமிழ் மொழியை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதிக மக்களுக்கு தமிழ் தெரியாது. குழந்தைகளுக்கு சிங்கள மொழியை தான் வந்து மாறி கட்டணங்கள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சால பக்கம் செருப்பு விற்பனை இந்த எல்லாம் 450 ரூபாய்க்கு சேல்ல போட்டுருக்காங்க. பெண்களுக்கான செருப்பு வந்து 850 ரூபாய்க்கு போட்டுருக்கு. இங்க வந்து பார்க்கும்போது செருப்புட விலையெல்லாம் வந்து அதிக அளவு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த வாட்டாலாம் இப்ப வந்து எங்கட ஊர்ல வந்து பார்க்க போனா 800 ரூபா கிட்ட போகுது. இங்க வந்து 250 ரூபாய்க்கு சேல்ல போட்டுருக்காங்க. முக்கியமான இடங்கள் இது என்ன இடம்னா? ரெட் மார்க்ஸ். இது வந்து கொழும்புல இருக்கிற முக்கியமான இடங்க. தாமிர கோபுரம் பழைய. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த கொழும்புல வந்து ரோட்டோரமா வந்து நடந்து கொண்டிருக்கோம். இந்த இடங்கள்ல வந்து போன் கடையில ஒரு கவர் ஒன்று வாங்கும். அண்ணா வணக்கம் அண்ணா. என்னோட பேர்? என் பேர் இர்ஷாத். என்னன்னா விளங்கல? இர்ஷாத். இந்த நைட் டைம்ல எப்படி அண்ணா தொழில்? மக்களோட மகிழ்ச்சியாக உலகை சுத்திவா. நான் உங்க பழுவூர் சாணு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்க மட்டும் பார்த்தோம்னு சொன்னா கொழும்புக்கு தான் வந்திருக்கோம். கொழும்புக்கு எதற்காக வந்திருக்க வேண்டாம், ஒரு தனிப்பட்ட வேலையா வந்தோம். அந்த வேலைக்கு வந்தாலும் இந்த நைட் டைம்ல வந்து கடைகள் எப்படி வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த 5 மணி ஆகுது இப்பதான் டைம். 5 மணிக்கு வந்து எல்லா கடையும் ஓப்பன் பண்ணி. எங்களோட ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8 மணி ஆகும் கடை ஓப்பன் பண்றதுக்கு. இங்க 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நைட் டைம்ல கடைகள் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டி வில்லேஜ் யூடியூப் சேனலுக்கு யாரும் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓலண்டு செட் பண்ணுங்க. அப்படி நாங்க போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம கடையை சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நிக்கிற இடம் வந்து கொழும்புல இருக்கிற தனியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னாலதான் வந்து நிற்கும். அந்த தனியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னுக்கு வந்து எப்படி அந்த கடைகள் வந்து கவர்ச்சியாகவும் இருக்கின்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க இப்ப எப்படி கடைகள் வந்து இருக்கின்றத தொடர்ச்சியாக வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாமா? இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னுக்கு வந்து கடைகள் எல்லாம் வந்து கவர்ச்சியாக இருக்கின்றது. நம்ம போய் இந்த கடைக்கார ஓனர்கிட்ட எங்கேய விலைகள் என்ன மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வந்து சாப்பாடு கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த நைட் டைம்லயே வந்து எவ்வளவு கடைகள் வந்து இருக்கின்றத வந்து நம்ம அவதானிக்க முடியுது. அனைத்து ஊர்ல இருந்தும் இந்த கொழும்புக்கு வந்து எல்லாரும் வந்து இணைந்து கொள்றாங்க. இந்த இலங்கையில எந்த மாவட்டத்துல இருந்தாலும் இந்த கொழும்புல வந்து ரெண்டு போறது வந்து ஒரு சிறப்பு. ஏன்னா கொழும்புல எல்லா வசதியும் இருக்கு. இந்த கொழும்புல வந்து வசதி இல்ல என்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நாம வீடியோக்குள்ள இணைந்து கொள்ளலாமா? இதுல வந்து சின்ன சின்ன கடைகள் தான். ஆனா எவ்வளவு சிறப்பா வந்து தெரிஞ்சுக்காங்க. எவ்வளவு சாமான்கள் வச்சு என்ன மாதிரி சாப்பாடு சலூன் கடை பக்கத்துல வந்து சலூன் கடை நல்லா இருக்கு. Market up. ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த
கடைகள் வந்து எப்படி இருக்கின்றன, சாப்பாடு கடைகள் அங்கே வந்து அதிக அளவில் காணப்படுகின்றது. நம்ம சா- சரியா, நம்ம தொடர்ந்து போவோம் வாங்க. வெஞ்சால என்னென்ன இருக்கின்றத தொடர்ச்சி பார்க்கலாம். போன் கடையில ஒரு கவர் ஒன்று வாங்கும். அண்ணா வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? என் பேர் இர்ஷாத். என்னன்னா விளங்கல? இர்ஷாத். இருசார். இந்த நைட் டைம்ல எப்படி அண்ணா தொழில்? கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் ஓகே M3 கவர் இருக்குதா? ஓகே M3 கவர் நம்ம லேட் ஆகி பேசுவோம். அதெல்லாம் டைம் எடுத்து தான் ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த கொழும்புல வந்து ரோட்டோரமா வந்து நடந்து கொண்டிருக்கோம். இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மழை வந்து அதில் கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுது. இப்பதான் 6 மணி 6:30 ஆகிருக்கு. இப்ப தொடர்ந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த இடங்கள்ல சுத்தி என்னென்ன விடயங்கள் இருக்கின்றத மக்களோட நம்ம கலந்துரையாடலாம். வாங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். பெட்டா டவுன் முன்னுதான் வந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் செட்டப் பாருங்க எப்படி இருக்குது. இது வந்து ஹோட்டல் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்காங்க. காலையிலேயே வந்து விதவிதமான சாப்பாடுகளை வந்து வச்சிருக்காங்க. வராங்க. கொழும்பு வந்து பார்க்கும்போதே நல்ல ஒரு கவர்ச்சியா இருக்கின்றது. அதிக அளவு மக்கள் கூடக்கூடிய இடம் வந்து கொழும்பா தான் வந்து காணப்படுது. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பில்டிங் பக்கத்துல தான் நிக்கிறோம். இந்த பில்டிங்கை பாருங்க. இந்த இப்ப கட்டுப்பட்ட பில்டிங் ஒன்று இஞ்சால பக்கம் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்படுது. பின்னுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க. அதிக அளவு மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து காணக்கூடியதாகின்றது. மழையை பாருங்க, மழை இருட்டிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் நிற்கும். ஒரு அண்ணா வந்து கொழும்புல இருக்கிற இடங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த கொழும்புல இருக்கிற இடங்களை வந்து ஒரு காட்டுல வந்து வழியா செஞ்சுக்காங்க. முக்கியமான இடங்கள். இது என்ன இடம்னா? ரெட் மார்க்ஸ். இது வந்து கொழும்புல இருக்கிற முக்கியமான இடங்கள். தாமிர கோபுரம், பழைய பாராளுமன்றம், எல்லா இடத்தையும் வந்து ஒரு இதா வச்சிருக்காங்க. இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விடிய காலம் வந்து 6 மணி 13 நிமிடம். இப்பதான் காலையில் விடிஞ்சிருக்கு. எவ்வளவு கவர்ச்சியா வந்து இருக்குன்னு பாருங்க கொழும்பு. நம்ம அப்படியே வந்து என்னென்ன விடயங்கள் கொழும்புல வந்து பிரபல்யமாக இருக்கின்றதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழக்கடைகள் வந்து ஏராளமாக காணப்படுகின்றது. பழக்கடையில எல்லாம் அவ்வளவு பழங்கள் எல்லாம். ஒரு ஆப்பிள் பழம் வந்து அப்படி இல்லை, மாதுளம்பழம் வந்து 250, கிராப்ஸ் வந்து 250, 300 என்ற விலைகள் இருக்கு. பழங்கள் வந்து இங்க எவ்வளவு மலிவா தான் இருக்கு. பழங்கள் எல்லாம் ஒரு ஆப்பிள் பழம் 150 ரூபாய்க்குள்ள பரவாயில்ல. நம்மட ஊர் 100 ரூபா ஆப்பிள் நாயகன் எல்லாம் 100 ரூபா தானே? 100. 1500 கிலோ 1500 ரூபா பரவாயில்ல. நம்ம ஏரியாவில் வந்து 3000-4000 கிட்ட போகுது. மட்டக்கள பண்ணேன். அதோட பேருங்க சிவராஜன். எத்தனை வருஷம் தொழில் பண்றீங்க? நான் வந்து 4 மாசம். 4 மாசம் சொந்த இடம் இந்த இடம் தான். உங்களோட கடையா இல்ல ஓனர்? என்ன மாதிரி இந்த வியாபாரம் இல்லாம எல்லா இடத்தையும் கடை வந்து அதிக அளவு ஓடிச்சு. மக்கள் வார வீதம் என்ன மாதிரி? இப்ப குறைவு. மழை டைம் வெள்ளம் போட்டு வெளிநாட்டு டூரிஸ்ட்மார் வந்து இந்த பழங்கள் எல்லாம் வந்து அதிக அளவு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர்
நாட்டிலேயே வந்து அவங்க வந்து இலங்கை பகுதியில் தான் மிச்சம் ஆசைப்படுறாங்க. இலங்கை பகுதி இந்த கிராமத்து பகுதியில் இருக்கிறாங்க தான் அதிக அளவு இது இதா அது பேர் சரி இது வந்து grapes. ஓ பெரிய இந்த பெரிய கிரேப்ஸா இருக்கு பாருங்க, பச்சை கலர்ல. அவராக சின்ன தெரியும். grapes வந்து அதெல்லாம் பெருசு. இல்ல இல்லையா, என்ன மாதிரி அது வந்து கிலோ வந்து 1200 கிலோ. இது இந்த இந்த இது பழுத்தது பேப்பர் அங்க அந்த பழுத்த கிரேப்ஸ் கிலோ 300. இல்ல அரை கால் கிலோ, கிலோ 1/4 கிலோ 300. 1200 கிலோ. 1200. ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கொழும்புல வந்து பழங்கள விலைகள் என்ன மாதிரின்றது வந்து அந்த அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். எல்லா இடத்தையும் மாதிரி விலையா தான் இருக்குது. கொழும்புல வந்து பார்க்க போனா வந்து பழங்கள விலைகள் வந்து குறைவா தான் காணப்படுகின்றது. எஞ்சால பக்கம் வந்து பழங்கள் தான் வந்து அதிக அளவு விற்பனை செய்யறாங்க இந்த ஏரியாவில். இங்கால உடுப்பு கடைகள் இருக்கின்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சால பக்கம் செருப்பு விற்பனை இந்த எல்லாம் 450 ரூபாய்க்கு சேல்ல ஓட்டிருக்காங்க. இஞ்சால பெண்களுக்கான செருப்பு வந்து 850 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு. இங்க வந்து பார்க்கும்போது செருப்புட விலையெல்லாம் வந்து அதிக அளவு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த வாட்டாலாம் இப்ப வந்து எங்கட ஊர்ல வந்து பார்க்க போனா 800 ரூபா கிட்ட போகுது. இங்க வந்து 250 ரூபாய்க்கு சேல்ல ஓட்டிருக்காங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. சின்னதா ஓகே ஓகே. அந்த அண்ணாட்ட கேட்டாங்க, அந்த அண்ணா சிங்களமா இல்லை நம்ம எஞ்சால வேற கடைகளில் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி உடுப்பிட விலையில எல்லாம் போகுதுன்றது. உடுப்பு கடை வழியை வந்து கேட்டு பார்ப்போம். 700 ரூபா 600 ரூபா எல்லாம் சேல்ல தான் போட்டுருக்கு. இந்த பக்கம் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா சேல்ல வந்து உடுப்புகளை வந்து கேட்டுக்கொள்ளலாம். சொல்லிக்கோங்க. சில ஏரியாவில் எல்லாம் வந்து ரோட்டோர கடைகள் தான் இருக்கு ஏராளமா. வந்து அதிக அளவு மக்கள் வந்து இந்த பகுதியில வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறது நாம காணக்கூடியதாக இருக்கிறது. கிளாஸ் கடை, இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய செடி கடைகள் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட், அரச பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல வந்து அஞ்சால போன் கவர்லாம் வைக்கலாம். உங்களுக்குரிய போனுக்குரிய கவர்கள் வந்தாங்கன்னா இந்த சைட்ல வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். 200 ரூபானே அப்ப பரவாயில்ல. 200 ரூபாய்க்கெல்லாம் சேல்ல போட்டுருக்காங்க. உறுப்பு கடைகள் அதிக அளவு நான் பார்த்ததுல வந்து பழக்கடைகள் தான் பக்கம் அதிக அளவு கூட காணக்கூடியதா இருக்கிறது. பழங்கள் தான் இந்த பக்கம் கூட இருக்கின்றது. இடங்களை பாருங்க, அந்த இடங்களா இருக்கின்றது. இப்ப வந்து பார்த்தோம்டா சரியா வந்து நாம கொழும்புல இருக்கிற அரச பேருந்து நிலையம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொழும்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு நாங்க பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்ப போற வழியில எப்படியான இடங்கள் இருக்கு, கொழும்புல எப்படியான சுவாரஸ்யமான இடங்கள் இருக்கு, அவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குன்றதா இந்த பாதை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்த இடங்கள், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இடிக்கின்றதை நான் பஸ்ல தான் போய் கொண்டிருக்கேன். இந்த முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்றேன். தொடர்ச்சியா வந்து பார்த்து கொண்டிருக்கேன்.
கொண்டையிலே வந்து பார்க்க போனோம்னா கொழும்புல வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்கு. நமக்கு இப்ப நாங்க வந்த ஒரு வேலை வந்து ஒரு வேற வேலைன்றதால இடங்களை வந்து இவ்வளவு பார்க்க முடியல. நாங்க இந்த வேலையை முடிஞ்சிட்டு ஈவினிங் டைம்ல வந்து கட்டாயம் பார்க்க முடியுமெண்டா கட்டாயம் அதே ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுவோம். தொடர்ந்து நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி எடுக்கக்கூடிய இடங்கள் வந்து வந்து நம்ம எடுப்போம். இதோட வந்து நம்மளோட வீடியோ பயணங்களை முடித்து கொள்ளலாம். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு பண்ணால் தான் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து டைமுக்கு அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் வரைக்கும் வந்த அளவுக்கு நாங்கள் போடுவதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ஸோ நீங்கள் நம்ம எஸ்டி வில்லேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ